Hello friends, இந்த வீடியோல பைத்தானோட செட் கண்டினியூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல செட் பத்தி பார்த்தோம், அதோட மெத்தட்ஸ் பத்தி பார்த்தோம். அதோட கண்டினியூஷனும் இந்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் செட்ஸ். எந்த செட் ஈக்குவலா இருக்கு, எந்த செட் பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு அப்படின்னு நம்ம இந்த மெத்தட்ஸ் மூலமா கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்ன்றது ஒரு மெத்தட். இப்போ இந்த யூனியன்றது ரெண்டு செட்டையும் சேர்த்து ஒரு செட்டாக கொடுக்கறதுக்கும், இன்டர்செக்ஷன் அப்படின்றது ரெண்டு செட்டில் இருக்க காமனான எலமெண்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். டிஃப்ரென்ஸ் கொடுக்கறது ஒரு செட்டில் இல்லாத எலமெண்ட், ரெண்டு செட் இருக்கும்போது அதில் காமனாக இல்லாத எலமெண்ட் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா டிஃப்ரென்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும் இந்த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். அதுக்கு நம்ம இந்த பர்டிகுலர் கீவேர்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். யூனியனுக்கு பார்த்தீங்கன்னா ஆர், இன்டர்செக்ஷனுக்கு அண்ட், டிஃப்ரென்ஸ்க்கு மைனஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் சிம்பிள். ஸோ வாங்க இதுக்கு உண்டான எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துலாம். நான் ஒரு செட் கிரியேட் பண்ணிக்கிறேன். S1 ஒரு செட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த செட்டில் நான் ஒரு மெம்பரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் செட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். பாருங்கள், நான் கொடுத்த 4 ஆட் ஆயிருக்கு. ரிமூவ் ட்ரூன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ட்ரூ அப்படின்ற எலிமெண்ட் இல்லை, ரிமூவ் ஆயிருக்கு. S1.update கொடுக்குறேன். 40,1 கொடுத்துருக்கேன். இப்போ S1 டிஸ்பிளே பண்ணுறேன். பாருங்கள், இந்த 41 நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. ரிமூவ் 5. ரிமூவ்ல 5 அப்படின்ற எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டே இல்லை. என்ட்ரு கொடுக்கும்போது எனக்கு எரர் காட்டுது, 5 அப்படின்ற கீவேர்ட் இல்லை அப்படின்ட்டு. 5 அப்படின்ற எலிமெண்ட் இல்லைன்று எனக்கு எரர் காட்டுது. இதே நான் டிஸ்கார்ட் கொடுக்குறேன். பாருங்க, எந்த ஒரு எரருமே லிஸ்ட் ஆகலை. நான் செட்டை டிஸ்பிளே பண்ணுறேன், எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லை. ஸோ டிஸ்கார்டுக்கும் ரிமூவுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இதுதான். சிமிலராக S1.popன்னு யூஸ் பண்ணுறேன். இந்த பாப்பில் நம்ம எந்த எலமெண்ட்டும் கொடுக்க முடியாது, ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு எலமெண்ட்டை நமக்கு டெலீட் பண்ணும். இதே ஆர்டர்டாக இருக்கும்போது லாஸ்ட்டாக இருக்க எலமெண்ட்டை டெலீட் பண்ணும். இது அன்ஆர்டர்ன்றதுனால எந்த எலமெண்ட்டை வேணால் அது டெலீட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்களா, பாப் அப்படின்னும் போது பீட்டா அப்படின்ற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ S1 மிஸ் பண்ணுறேன். இதில் வந்து பீட்டா அப்படின்ற எலிமெண்ட் இல்லை, ரிமூவ் ஆயிடுச்சு. சிமிலராக கிளியர் அப்படின்ற ஒரு மெத்தடும் இருக்குது. அது கொடுத்தா மொத்த செட்டுமே கிளியர் ஆகி எம்டி செட்டு மட்டுமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் இஸ் சூப்பர் செட், இஸ் சப்செட், அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு நான் 2 செட் கிரியேட் பண்ணிக்கிறேன். 2 செட் கிரியேட் பண்ணியாச்சு. பாருங்கள், S2 is subset of S3 கேட்டிருக்கேன். ஸோ S2 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. S3ல் பார்த்தீங்கன்னா 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. S2 தான் சப்செட் ஆஃப் S3ன்றதுனால ட்ரூ நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. பாருங்கள், சூப்பர் செட்டு நான் கொடுக்குறேன். இதில் எது சூப்பர் செட் அப்படின்னா S3 தான் சூப்பர் செட். நான் சூப்பர் செட்டு S3 தான் சூப்பர் செட், S2 தான் சூப்பர் செட்டான்னு கேட்குறேன். ஃபால்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுலேருந்து எதில் அதிகமான எலிமெண்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கம்பேரிசன் ஆஃப் செட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். S2 ஈக்குவல் டு S3 ஃபால்ஸ்னு வருது, ஏன்னா கிரேட்டராக இருக்கிறதுனால. இதே S2 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு S3. பாருங்கள், ஏன் ஈக்குவல் டு கொடுத்ததுனால அது ஃபால்ஸ் நமக்கு வந்துருச்சு. இதே நான் ஈக்குவல் டு இல்லாமல் கொடுக்குறேன், அப்பையும் இது ஃபால்ஸ் தான். ட்ரூ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் சைன் சேஞ்ச் பண்ணதுனால S3 தான் வந்து சூப்பர் செட் அப்படின்ற காரணத்தால். ஸோ நமக்கு ட்ரூ டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா, இதெல்லாம் தான் கம்பேரிசன் ஆஃப் செட்ஸ். நாட் ஈக்குவல் டு கொடுக்குறேன், ட்ரூன்னு வருது, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. இதில் மோர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால. இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.